மச்சான் இங்க போற நயன்தாரா. எப்ப பார்த்தாலும் இதே நடப்புதானா? கரமா போச்சு. சாமியாரா போக வேண்டியெல்லாம் நம்ம கூட வந்து உயிர் எடுக்கிறாங்க. சர்ஃபெக்சல் போட்டு துவைச்சியாக்கும். ஏன் மாயக்கார கடவுளே, ஆசையோட அலையறவனுக்கு பழைய கஞ்சி கூட கொடுக்க மாட்டேங்கிற, ஒண்ணு வேணான்றவனுக்கு பிரியாணி. சின்ன பையன் தானே, அவன் கூட உனக்கு எதுக்கு வம்பு? யார் இவனா? இவனா சின்ன பையன். எக்ஸாமுக்கு படிடானா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்கான். கேட்டா எனக்கு முன்னாடி பெஞ்சில இருக்கணும் படிச்சா போதும்னு சொல்றான். அப்பதான் அப்பா இருக்கும்போது இவனே படிக்கிற மாதிரி இவனே எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஓவர் ஆக்கி கொடுக்குறான். உன் மயன் இவனை நம்பிட்டு என்ன திட்டாரு? உனக்கு டேலண்ட் இருந்தா நீ அப்பா முன்னாடி படிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதுதானே? பாரு அப்பதான் என்ன பேச்சு பேசுற? உனக்குல நீ நடிக்க வேண்டியா? அடி படவா, என் பிள்ளைகிட்ட நடிக்கிறியா? போடா போய் படி, கைய கால் ஓடிட்டு படவா ராஸ்கோல். நடிக்க சொல்றான் பாத்தியா? அவன் அப்படித்தான்டா, திங்கிறதுனா திண்ணையில கிடப்பான், வேலைன்னு சொன்னா மூலையில கிடப்பான். எப்பா ராசா, விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூவுறதுக்கு முன்னாடி வெறும் வயித்தோட உங்க அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்கான்டா. இன்னும் வரல. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சூரியன் நடு உச்சிக்கு வந்துட்டான்டா. என் பிள்ளை வெறும் வயித்தோட இருப்பான். இத கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறேன் செல்ல. அவரோட செல்ல பிள்ளை அவன் தானே, அவனே போ சொல்லு. நீ தான் நான் படிக்கணும்னு சொன்னல, எனக்கு ரொம்ப படிக்க வேண்டியது இருக்கு, நீ கொண்டு போய் கொடு. கேட்டில? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்றது? இவங்கிட்ட ஒரு வேலையை சொன்னோம்னா உழுகுற அன்னைக்கு உலக்கி எடுத்துக்கிட்டு போய் அறுவடை அன்னைக்கு அருவாள் எடுத்துட்டு வர்ற ரகம். கொட்டாவி விடாதடா. என் புள்ள வேலையில இறங்கிட்டான்னா அவனுக்கு பசியே தெரியாது. மயங்கி எங்கி விழுந்துருப்பான். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீ. என் ராசா இல்ல, என் தங்கம் இல்ல. சரி சரி, அது கொடு. சீனு உள்ளவா, சீனு உள்ளவா. இன்று அவள் என்னை வீட்டுக்குள் அழைத்தாள். என் உடல் நடுங்கியது, பதறியது. அவள் கணவன் வேறு வெளியூர் சென்றிருந்தார். எனக்கும் அவள் மேல் ஒரு கண் இருந்தது. நான் வீட்டுக்குள் நுழைந்ததும் அங்கு நான் கண்ட காட்சி, அவள் ஜாக்கெட் பட்டன் மீது கையை வைத்தாள். என்னடா இது? இல்ல என்னன்னு கேட்டேன். இந்த கேரை முடிச்சதெல்லாம் படிக்கிறதுனால தான் நீ 3 வருஷம் ஒரே கிளாஸ்ல உட்கார்ந்திருக்க. பாடி மாப்ளே, பகலை உன்னை விட்டா தானே படிப்ப. அரியாதியா வந்துரு. அங்க பாருடா, அட நம்ம ராமகிருஷ்ணன் வா. சீனியாண்ட இழுத்துட்டு போறான். அத என்ன கையில தூக்கு. உன் கூட தான் நானும் வந்தேன், எனக்கு எப்படா தெரியும்? வாய முடுங்கடா, போய் பார்க்கலாம். வாங்க ஓடுடா. அப்படியே போய் தொலை. டேய், அந்த புக்க படிச்சியா? அம்மா டேய், என்ன காப்பாத்த கையில போட்டா ஏன்டா எங்க உள்ள இருக்கற? ஆமா, சீனி ஏன்டா உன்ன தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா? ஐயோ, இவன் சொல்றா என்னதான்டா நடந்துச்சு? அது ஏன்டா கேக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாம தனியா படிச்சலான அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தனா, புத்தகத்தை பிரிச்சனா, ஜானகி ஜாக்கெட் பட்டன்ல கைய வச்சானா. அரே, அதுக்கு தான் நான் படிச்சேன். அதுக்குள்ள அந்த சீன லூஸ் வந்து புத்தகத்தை புடிங்க எடுத்தது இல்லாம கொண்டாந்து தண்ணியில தள்ளி விட்டுட்டு போயிட்டாடா. கபடி 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 கபடி. ஏய், இத பாருங்கடி, கிடாரிப்பட்டி குரங்கு இந்த பக்கமா போயிட்டு இருக்கு. ஏய், என்னங்கடி கொழுப்பா? ஆமா ஆமா, உங்க அப்பா சொத்தெல்லாம் வித்து எனக்கு சோறாக்கி போட்டு பாரு, உடம்பு கொழுப்பெரிப்பை கிடக்கிறதுக்கு. ஏன் நீதான் வந்து கொஞ்சம் குறைச்சு விட. ஏய், உனக்கு எனக்கு தான் பிரச்சனை. இடையில எதுக்கு எங்க அப்பனை இழுக்குற? போன வாரம் கொடுத்தது மறந்துருச்சா? அது போன வாரம். ஆமா, இவர் பெரிய புல்டாக் நீட்டிட்டு அடிக்க வந்துட்டாரு. இதெல்லாம் இந்த கொங்கா பையன் கிட்ட வெச்சு எங்க கிட்ட வாலாட்ட டொங்கு வர அருந்துரும். டேய், என்னடி வந்து சொன்ன ஒண்ணு? வேண்டாம், அவசரப்பட்டு அதெல்லாம் எடுப்பாதடா. டேய், நீ சொல்றத அவள சும்மா விடுறடா. ஏய், அவ்வளவுதான். இந்த பொட்ட சிரிக்கிறவங்க பேசி வாடா போலாம். ஹலோ, எங்களை பார்த்தா அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இங்க கூட கபடி ஆடி ஜெயிச்சு காட்டு பாப்போம். ஏய், நாங்கலாம் மூஞ்சி மேல மீச இருக்கவங்க கூட தான் ஆடுவோம். ஐயா, தர தோத்து போயிருவாருங்கிறது பெருமையா சொல்றாரு பாருங்கடி. மச்சான், ஆண் வர்க்கத்தை அவமானப்படுத்தாளுங்கடா. இதுக்கு மேல பொறுமையா இருந்தோம்னா நம்மள அந்த லிஸ்ட்ல சேர்த்துவாளுங்கடா. ஸ்டாப். கீரி புள்ள மட்டும் உள்ள இருக்கட்டும். கிறுக்கு பயல்கள் எல்லாம் வெளிய இருந்து வேடிக்கை பாருங்க. அடியே! மச்சான், மச்சான் தொலைஞ்சிக்கிடி இன்னைக்கு. நீ இறங்கு, நாங்க பாத்துறோம். போடா. அடியே!
உடம்ப முறுக்குறதுக்கு. ஏய் வந்துட்டாண்டி புடிச்சு அமுக்கிடுவோம் அவனை. கபடி 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 இங்க அவனோ நம்மனோ ஒரு கை கபடி ஓடாத அமுக்கு மச்சான் அப்படிதான் கபடி 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 சவால் விடு சவால். கபடி 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 மச்சான் ஏதாவது ஹெல்ப் வேணா என்ன கூப்பிடு என்ன கூப்பிடு கபடி 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 ஐயோ ஐயோ பன்னெண்டு கபடி 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 குட் மார்னிங் சார். மிஸ்டர் ஜெமினி, எஸ் சார். நில்லுங்க. அட ஒழுங்கா நில்லுங்க ஐயா. ஸ்கூல கோவிலா நினைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக இப்படி பிரதட்சணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எங்கயாவது விழுந்து அடிக்கடி பற்ற போது நேரா நடந்து போங்க. சார் என்னால நேரா நடந்து போக முடியாது சார். ஏன் முடியாது? அது வந்து சொல்ற விஷயம் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் ஜெமினி, நான் உங்களுக்கு நல்லது சொன்னா என்ன எழுத்து பேசுறீங்க. சார் எழுத்தெல்லாம் பேசல சார். என் பிரச்சனை அப்படி சார். முடிவா என்ன சொல்ல வரீங்க? நான் ஹெட் மாஸ்டரா இருக்கிற இந்த ஸ்கூல்ல நீங்க சுதந்திரமா நடந்து போக முடியலன்னு சொல்றீங்க, அப்படிதானே? சார் என்ன சார் இது, எதை சொன்னாலும் தப்பா நினைக்கிறீங்க. இப்ப என்ன சார், நான் நேரா நடந்து போனா அவ்வளவுதானே? அவ்வளவேதான். போறேன் சார். போங்க, நேரா போங்க. என்னடா இது, ஹெட் மாஸ்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? என் மண்டை இடியே இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நம்பிக்கைக்கு ரகசியத்துக்கு என்னடா வித்தியாசம்? நான் உன் ஃப்ரெண்ட்ன்றது நம்பிக்கை, லவ்ன்றது யாரு யாரு ஏமா ஏன் மத்தவங்களோட சேர்ந்து நீ கெட்டு போற? ஐயோ, யாரு யார் அடிச்சது? டேய், 3 பேர்ல யார் அடிச்சது? மரியாதை சொல்லு. இல்ல சார். யார் மடிக்கல எப்பறம் ஏன் தள்ள அடி விடும்? மரியாதை கெட்டு போச்சு. ஏண்டா ஏண்டா ஏன் இந்த இடத்துல மட்டும் சாயத்தை பூசிக்கிட்டு யாரு? டேய் 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 யார் அடிச்சது? யாரு? டேய் நீங்க 10 வருஷம் ஆனாலும் அதே கிளாஸ்ல தான் இருப்பீங்க, உருப்படவே மாட்டீங்க. ஏண்டா இப்படி வாத்தியார் சாபத்தை வாங்கிக்கிறீங்க? நீங்களா ஸ்டூடண்ட்ஸ்ங்களாடா? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்காங்க. ஒரு குரு நடந்துக்கிறது. ராமகிருஷ்ணன் பார்த்து நல்ல பையனா நடந்துக்கடா. ஏன்டா என் தலையில இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறீங்க? ஐயோ 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 சார், உங்களுக்கு எது டேமேஜ் ஆகலையா? ஏண்டா உன்னை முதுமலை யானைகள் சரணாலயத்திலையும் துரத்திட்டாங்களா? உங்களை துரத்தின உடனே நானும் வந்துட்டேன் சார். இதுக்கு தான் நான் அந்த பிரின்சிபால்ட்ட படிச்சு சொன்ன சுத்திக்கிட்டே தான் வருவேன். நேரா நடந்து போன்னு சொல்லி இந்த மாதிரி இழவு கொட்டுறாரு. அந்த ஆளு தலையில இடி உள்ள. சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் நூலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். சாரி சார், நானும் தெரியாம தான் கீழே விழுந்துட்டேன். இப்ப என்ன பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நான் நல்லவனா கெட்டவனா? நீங்க நீங்க ரொம்ப நல்ல கெட்டவர். பாத்சாயனை மட்டும் இப்ப இருந்திருந்தான்னா காமினி டீச்சரை பார்த்து காமசூத்திரம் பார்ட் 2 எழுதியிருப்பான். சார் முதல்ல போய் ஒரு தொப்பியை போடுங்க சார். ஆமாப்பா, வெளியில வெயில் ஒரே கடுமையா இருக்கு. அதுல சார் கண்ணு கூசுது இல்ல? கூசுண்டா கூசம். உங்க பிராக்டிகல் மார்க் எல்லாம் என் கையில இருக்குங்கறத மறந்துடாதீங்க. ரொம்ப பிராக்டிகலா பேசுறீங்க சார். வாய முறா கருவண்டு. இன்னைக்கு பாடத்துல உலகத்துல முதலா உயிரினங்கள் எப்படி தோன்றினது சார்? இங்க இருந்து ஒரு பையனும் அங்க இருந்து ஒரு பொண்ணும். டேய், இதுக்கு மேல நீ எப்படி பேசுவேங்கிறது எனக்கு தெரியும். மரியாதை கெடுத்துக்காத அது உட்கார். இல்ல சார், ஆணும் பொண்ணும் சேர்ந்துதான் உலகத்தை உருவாக்குனாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கான். டேவிட் சொன்னான். டேய், அவன் சொல்றது வேதம்டா, நான் சொல்றது பாடம். ஒழுங்கா பாடத்தை கவனி, எழ விடுக்காதடா, தெரிஞ்சு போறது. ஒத்துக்க மாட்டாங்கடா. நீ அப்படியே உண்மையை சொல்லிட்டாலும் என்னடா எழுதுறான்? ஆ இம்மா சி ஆ இப்பா அமிபாவா சார் டேய் சுமாரு. இல்ல சார், நீங்க வெளியூர் போயிட்டீங்கன்னா உங்க சொந்தம் உங்க வீட்டு தோசை விட மாட்டாங்களாமே, அப்படியா சார்? ஏன் அப்படி? ஏய் வெங்காயம், என்னடா? என்னடா லாஜிக் இல்லாம கேள்வி கேக்குற? சபாஷ். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தான் காமெடி சென்ஸோட இருக்கணும். வாங்க வாங்க. பிரமாதமான ஜோக்கு. ஏண்டா கிண்டலடா பண்றீங்க? ஏன் நானே கிண்டல் பண்றீங்களா? தப்புன்னா நீங்க எதை புடிச்சு ஆட்டுறீங்க? நீங்க தப்புன்னா ஓதர் எதை புடிச்சு சார் ஆட்டினாரு? முடி இருக்குன்ற திமிர்ல பேசுறீங்களா? நாளையில இருந்து ஒரு பயம் முடியோட வரக்கூடாது. எல்லாம் ஒட்ட வெட்டிக்கிட்டு வரணும். சரி சார், ஆனா இவன மாதிரி கட்டிங்கா இல்ல உங்கள மாதிரி சேவிங்கா சார்? நான்